அண்ணாமலை வந்த பிறகு கட்சிக்கு வந்து ஒரு மொமெண்டம், ட்ராக்ஷன் இதெல்லாம் வந்து அதிகள வந்தது அப்படின்றது ஏன் அந்த ரிப்போர்ட்லாம் போயிருக்காதா? இப்போ ஒன்றும் இல்லைன்ற ரிப்போர்ட் மட்டும்தானா போகும். அப்போது நல்ல எந்த ஒரு ஐபிஎல் டீமும் பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் காம்பினேஷன், இது நல்ல மொமெண்டம் இருக்குது, வின் பண்ணிட்டு இருக்காங்க, 1-2 தோத்தாலும் நல்லா அடிக்கிறாங்க அப்படின்னும் போது அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஐயோ இருப்பா அப்படியே போகலாம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் நல்ல வின்னிங் காம்பினேஷனில் போய் நிற்கிறீங்க, ரன் ரேட் அதிகமாகினுக்குது அப்படின்னும் போது கபால்னு ஒருத்தர் வந்து இன்ஜுரி நீ வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இம்பாக்ட் பிளேயர்னு ஒருத்தரை கொண்டு வந்து இறக்கி அவர் சுத்தமாக ஒன்றுமே ஆடாமல் போனால் இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகிற விஷயங்களா? இப்போ ரிப்போர்ட் போனால் மட்டும் என்ன பண்ணிட போகிறாங்க? நயினார் நாகேந்திரனை மாற்றிட்டு உடனே வேற யாராவது கொண்டு வர போகிறாங்களா? அப்படி எதுவும் நடக்காதுங்க. 3 வருஷம் அண்ணாமலை இருக்கும்போது கட்சி எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மொமெண்டத்தை ஏன் லூஸ் பண்ணணும்? பண்ணிட்டாங்க. இனிமேலாம் வந்து அந்த இழந்த மொமெண்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா இது வந்து மரம் உடஞ்சா கூட ஒட்டிடலாங்க, அலுமினியம் உடஞ்சா ஒட்டுறது கஷ்டம். அந்த மாதிரி தான் இருக்குது. இது கண்ணாடி பாட்டில் சில்லாக உடைச்சா மாதிரி உடச்சி வச்சுட்டாங்க. போதா குறைக்கு கட்சியுடைய ஆதரவாளர்கள், அபிமானிகள் அப்படின்னு வேற உக்காந்திங்கன்னு சோசியல் மீடியாவில் ஆளாளுக்கு எங்கே சண்டை போடணுமோ அதை விட்டுட்டு உள்ளுக்குள்ளேயே இவங்க ஒருத்தருக்கு சண்டை போட்டுனுக்கிறாங்க. திமுகவை இவங்க வந்து எதிர்க்கிறதா தெரியல. நீ அவர் ஆதரவாளர், நீ இவர் ஆதரவாளர், நீ அவர்கிட்ட காசு வாங்கிட்ட, நீ இவர்கிட்ட காசு வாங்கிட்ட, இது என்னென்னவோ அதெல்லாம் எடுத்து போடுறாங்க. இவருக்கு இவ்வளோ கோடி கொடுத்தாங்க, அவருக்கு இவ்வளோ லட்சம் கொடுத்தாங்க, இவருக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு இவங்களே இதையெல்லாம் வந்து பேசினுக்கிறாங்க. அப்போ இவங்களே ஒருத்தர் அடிச்சுனுக்கிறாங்க அப்படின்னும் போது அங்கே திமுக பார்க்குறாங்க, என்னப்பா சண்டை போட யாருமே வரலையா அப்படின்னு. இருங்க நாங்கள் எங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறோம், அதுக்கப்புறமா வரோன்னா எலெக்ஷன் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ரிப்போர்ட்டு போய் என்ன பண்ண போகிறாங்க? தப்பு பண்ணிட்டாங்க. அதை வந்து சரி ஏதோ காரணங்களுக்காக தான் அந்த மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதை ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கல, அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணலைல்ல. ஸோ அந்த மொமெண்டத்தை ரீகெயின் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம்.